பேர் மோகன். திருப்பூர்லேருந்து வந்துருங்க. முன்னாடிக்கே வேறு ஏதாவது இன்ஸ்டியூட் போயிருக்கீங்களா? ஏதாவது போய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இதுக்கு மாதிரி என்ன வேலைலாம் பார்த்துட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி இன்ஸ்டியூட் எதுவும் போனது இல்லைண்ணா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். 7 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கேன். டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணுறது, பேசிக்காக சிசி போர்டு மாற்றுறது, ஸ்டிக் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக் ஒர்க்கு தான் எனக்கு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ கான்செப்ட் படி ஒரு 3 மந்த் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாலே டிஸ்பிளேலாம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ நம்ம இன்னும் அட்வான்ஸாக கற்றுக்கணுன்றதுக்காக நம்ம இன்ஸ்டியூட் வந்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த விஷயம்லாம் புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுத்தோமா? எல்லா விஷயமும் கவராக அனுப்பிச்சா? ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதம் டூரேஷன் சொல்லியிருக்கோம். அப்போ இஎம்எம்சிலேருந்து சாஃப்ட்வேரு, ஹார்ட்வேரு, எல்லா ஹேண்ட் ஸ்கில்லு எல்லாமே கவர் பண்ணியிருக்கோமா? சொல்லிக் கொடுக்குற விஷயம் புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறோமா? உங்கள் மனசில் எது போடுதோ நீங்கள் தாராளமாக சொல்லலாம், தப்பு இல்லை. ஆக்சுவலாக இங்கே வரக்கு முன்னாடி நான் நிறையா இடத்துல ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் இங்கே பேசிக் டு அட்வான்ஸுன்றப்ப நம்ம பேசிக்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு நினச்சிட்டு நான் வந்தேன். பட் நம்ம டபுள் டக்கர் வரைக்கும் செய்யணும்னு நான் எதிர்பார்க்க கூட இல்லை. எல்லாமே எனக்கு பெட்டராகவும் இருக்குது, கிளியராகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃப்யூச்சரில் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே, நீங்கள் இப்போ சேர்ந்த உடனே நம்மளோட காமனாக நாங்கள் இருக்க குரூப்பு, நம்ம இதுக்கு முன்னாடி கற்றுட்டு போனவங்க இருக்க குரூப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த குரூப்பில் இப்போ எல்லாம் கற்றுட்டு போக முடியாது இல்லையா? போன சின்ன சின்ன டவுட் வரும். கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு மொபைல் வருதுன்னா அதில் கொஞ்சம் அட்வான்ஸான சிபியூ கொடுத்துருப்பாங்க. ஒரு புதுசாக ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அப்போ குரூப்பில் ஏற்கனவே போன ஸ்டூடெண்ட் கேட்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணோம்? நீங்கள் ஆல்ரெடி இல்லை, இப்போ வந்த 1 மந்த் தான் நீங்களும் அதில் இருக்கீங்க. நாங்கள் ரெஸ்பான்ஸ் கரெக்டாக பண்ணுறோமா, சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஆக்சுவலாக நம்ம 3 குரூப்பில் இருக்கோம். சொல்ல போனால் நம்ம பேட்ச் குரூப் ஒன்று, இன்னொன்று ஆல்ரெடி இருந்த குரூப் எல்லாமே சேர்த்துருக்கோம். எல்லா குரூப்பும் நீங்கள் போகிற ரெஸ்பான்ஸு ப்ளஸ் நான் எங்கள் சைடில் இருக்க குரூப்பில் இருக்க ரெஸ்பான்ஸும் ரொம்ப சூப்பர் தான். எல்லாத்தையுமே நீங்கள் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்க. இன்னொன்று சாஃப்ட்வேர் ரீதியாக நான் வந்து இன்னுமே அப்டேட் ஆகணும். அது அவங்களும் சொல்ல இந்த மாதிரிலாம் இருக்குது போல், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிலே தெரிஞ்சுக்கணும். நம்ம யூடியூப் பார்க்குறத விட இது ஒரு ஸ்டெப்பு நம்மளுக்கு அட்வான்ஸ் கொடுக்குது, பெட்டராக. இப்போ ஒரு பேசிக்கான ஒர்க் பண்ணுறவங்க நிறையா இன்ஸ்டியூட் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ ஒரு இன்ஸ்டியூட்லேயும் சொல்லிக் கொடுக்குற விதம் இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கிற விதம் இருக்குது, இப்படி இருக்குது. ஸோ யாராவது வரணும்னு நினச்சா நாங்கள் சொல்லிக் கொடுக்குற மெத்தடு, உங்களுக்கு புரிய வைக்கிற விதம், நீங்கள் உங்களுக்கு இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது சில விஷயம் டக்குன்னு கேப்சர் ஆகும், சிலது வந்து புரியாது. அப்போ நாங்களே வாண்டடாக உங்களுக்கு யாருக்கெல்லாம் புரியலை கேளுங்க, இந்த மாதிரி சொல்கிறோமா, இல்லை நீங்கள் டவுட் கேட்குறப்ப இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் ஸ்கிப் பண்ணுறோமா? ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப டீகோட் பண்ணி தான் நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் ஆகும். ஒவ்வொரு 30 மினிட்ஸ்க்கும் நீங்கள் 2 பேருமே கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஏதாச்சும் புரியலையா கேளுங்க, புரியாமல் மட்டும் போங்க. அந்த வார்த்தை வந்து நீங்கள் அடிக்கடி சொல்கிறதே எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட்டாகவும் இருக்குது. இன்னொன்று என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் ரிப்ளையும் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த கேள்விக்கே இடம் இல்லை. அது புரியலன்றப்ப அந்த ஸ்பாட்டில் ஆன்சரும் வந்துடும், ப்ளஸ் நம்ம கிளியரும் பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப பெட்டராகவும் இருக்குது. ஓகே, இப்போ பேசிக்காக ஒர்க் பண்ணிவிட்டு ஒருத்தங்க வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நான் இது எடிட்லாம் பண்ண மாட்டேன். உங்கள் மனசில் எது சரின்னு போடுதோ, நான் ஒருத்தர் வரணும்னு நினைக்கிறாரு, உங்களுக்கு என்ன கருத்து, இங்கே வர்றதுக்கு என்னவோ அதை நீங்கள் தரலாமா அவங்களுக்கு? நீங்கள் இந்த பேசிக் லெவலில் நீங்கள் யாருமே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். அடுத்த லெவல் கம்பல்சரி நீங்கள் மூவ் ஆகணும் அப்படின்னா கம்பல்சரி நம்ம இந்த இன்ஸ்டியூட் வர்றது ரொம்ப பெனிஃபிட் தான். ஏன்னா இன்றைக்கி நம்ம இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஒரு சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. ஒரு 3 மந்த் to 6 மந்த் கூட காம்போ ஃபிக்ஸ் பண்ணுறது, ப்ளஸ் இந்த சிசி இந்த மாதிரி அந்த சின்ன ஒர்க்கில் ஈஸியாக கற்றுக்குறாங்க. நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கணும்னா நம்ம மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதோ அந்த எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே வந்தால் பேசிக்லேருந்து இஎம்எம்சி இப்போ இருக்க கரண்ட்டில் இருக்க எல்லாத்தையுமே ஈஸியாகவும் கற்றுக்குறோம். ப்ளஸ் அதை நம்மளே வந்து ஈஸியாக ஃபீல் பண்ணிடுவோம் நம்ம அப்டேட் ஆகிட்டோம்ன்றது. ஸோ இங்கே வரது ஒரு பெனிஃபிட் இருக்குது, கம்பல்சரி இங்கே வரலாம். ஓகே, உங்களுக்கு இப்போ சாஃப்ட்வேரும் சரி ஹார்ட்வேரும் சரி சும்மா தேரியாக எழுதி கொடுக்குறோமா, இல்லை லைவாக கையில் போர்டு கொடுத்து நம்மளுக்கு சர்வீஸ் சென்டர் இருக்குது, அங்கே இருக்க மொபைலை எடுத்துகிட்டு வந்து ப்ராக்டிக்கலாக எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோமா? எல்லாமே நீங்கள் உங்கள் தரப்பில் இருக்க ஃபோனை எங்கள் கையில் கொடுத்து பண்ண வைக்கிறீங்க. எங்கள் தரப்பில் கொண்டு வர ஃபோனுக்கும் எல்லாமே சொல்யூஷன் கொடுத்துருந்தாரு. அது சூப்பராகவும் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் அவங்க கூட சேர்ந்து சால்ட்ரா பண்ணாமல் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணால் அதுக்கு கண்டித்து நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி செய்யணும், அப்படி ஒரு கண்டிப்போடு இருக்கமா, இல்லை செஞ்சானவங்க போனான்னு அப்படி இருக்கமா? இல்லை, கிளியராக அதை பண்ணிட்டு தான் போகணுன்ற அளவுக்கு இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ.